அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி ரிஸ்க் அதிகரித்து பர்க்கத் வந்து மன அமைதியோடு சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ மிகவும் சக்தி வாய்ந்த உண்மையான துவா பற்றி பார்க்க போகிறோம். பல வீடுகளில் பணம் வரலாம், ஆனால் பர்க்கத் இருக்காது. சில வீடுகளில் வருமானம் குறைவாக இருந்தாலும் அல்லாவின் பர்க்கத்தால் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும். அதனால் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உண்மையான துவா வரலாறு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கடன் சுமை அதிகம், வறுமை அதிகம், மன அமைதி இல்லை என்று கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக. இந்த துவாவின் அர்த்தம் வெறும் பணம் கேட்பது அல்ல. ஹலால் வழியில் வரும் ரிஸ்க், அதிலுள்ள பர்க்கத், மற்றவை சாராத வாழ்க்கை, இவையெல்லாம் இதில் அடங்கி உள்ளது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது அவரிடம் பணம் இல்லை, உணவு இல்லை, காலணி கூட இல்லை. மிகவும் கஷ்டத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாவிடம் இந்த துவா சொன்னார்கள். ரப்ப இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரி ஃபகீர். இந்த ஒரு துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு வாழ்க்கையை மாற்றி தந்தார். அதே நாளில் பாதுகாப்பு, வேலை, திருமணம், வீடு அனைத்தும் கிடைத்தது. தினமும் ஃபஜர் பிறகு 33 முறை, மக்ரிப்க்கு பிறகு 33 முறை இந்த துவா ஓதுங்கள். மேலும் வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறை சூரா பக்ரா ஓதுவது மிகுந்த பர்க்கத் தரும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். யாரேனும் வீட்டில் வறுமை, மன அமைதி இல்லாமை, கடன் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை இருந்தால் இந்த துவாவை மனமாறாமல் ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் வீட்டில் ரஹ்மத், ரிஸ்க், பர்க்கத், நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். துவா முடிந்தது. இன்னும் துவாக்கள் இருக்கின்றன. பர்க்கத்திற்காக, மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்துக்காகவும் இன்னும் துவாக்கள் இருக்கின்றன. இன்னொரு முறை அந்த துவாக்கள் அப்லோட் செய்கிறேன். உங்கள் துவாவில் எங்களையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் துவா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.